தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. இமானுவேல் சேகரன் குறித்து அவதூறாக பேசியவர்களை கைது செய்ய கோரி 1000க்கும் மேற்பட்டவர்கள் கண்டன பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். இமானுவேல் சேகரனார் குறித்து அவதூறாக பேசியதாக 1000க்கும் மேற்பட்ட கண்டன பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராமமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராமமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக ரவினா, இமானுவேல் சேகரன் அவமரியாதையாக பேசியவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி தேவேந்திர வேளாளர் மக்கள் முதுகுளத்தூரில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி ஆப்பநாடு மறவர் சங்கத்தினர் முத்துராமலிங்க தேவர் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆகியவரை இழிவாக பேசிய குறிப்பிட்ட சமூக அமைப்பை சேர்ந்தவரை கைது செய்ய வலியுறுத்தி முதுகுளத்தூரில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் எதிரொலியாக இன்று முதுகுளத்தூரில் தேவேந்திர குல வேளாளர் அமைப்பு சார்பில் பரமக்குடியில் தமிழக அரசு அறிவித்த இமானுவேல் சேகரன் மணிமண்டபத்துக்கு தடை செய்ய வலியுறுத்திய நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த ஆப்பநாடு மறவர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும் எனவும் இமானுவேல் சேகரன் அவமரியாதையாக பேசியவர்களை கண்டித்தும் அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி 2500க்கும் மேற்பட்டவர் முதுகுளத்தூரில் பேரணியாக வந்து முதுகுளத்தூர் பேருந்து நிலையம் அருகே சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் முதுகுளத்தூர் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட முதல்கட்ட தலைவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் முகாமில் அடைத்துள்ளனர். ரவினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராமமூர்த்தி.